நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 24வது வசனம். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலே இஸ்ரவேல் தேசத்தில் தேவன் எழுப்பின ஒரு நியாயாதிபதியின் வாழ்வை குறித்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற தேவ மனிதன் வாழ்வு சிம்சோன் அபிஷேகத்தை இழந்தவன். சிம்சோன் அபிஷேகத்தை இழந்தவன். சிம்சோன் மேல் கர்த்தர் தமது ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். சிம்சோன் மேல் கர்த்தர் தமது திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருந்தார். ஆனால் அவனுடைய வாழ்வின் காரியங்களை பார்க்கும்போது கர்த்தர் அவனை விட்டு விலகினார் என்று பார்த்தோம். ஆனாலும் அந்த தேவ மனிதன் கர்த்தர் பக்கம் திரும்பும் போது அவனை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இந்த மாலை நேரத்திலும் சிம்சோன் வாழ்விலிருந்து சில பாடங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. முதலாவது ஒரு காரியம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவர் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. சிம்சோனின் தந்தை பெயர் மனோவா. அவருக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. சிம்சோனின் தாயை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் மலடியாய் இருந்தார், குழந்தை இல்லாமல் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியர் கையில் அகப்பட்டு அடிமைப்பட்டு கிடந்தார்கள். எப்போதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகினார்களோ அப்போதெல்லாம் அடிமைத்தனம் இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க தேவனை விட்டு விலகினீர்கள் என்றால் அது ஒரு அடிமைத்தனத்துக்கு உங்களை கொண்டு சென்றுவிடும். பாவத்துக்கும் சாபத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைப்பட்டவர்களாய் இஸ்ரவேல் ஜனங்கள் மாறி போனார்கள். அந்த நேரத்திலே இந்த மனோவாவுக்கும் அவர் மனைவிக்கும் தேவதூதன் தோன்றி, உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளையை விசேஷமாய் நீங்கள் வளர்க்க வேண்டும், பிரதிஷ்டையாய் வளர்க்க வேண்டும். அவர்கள் தலையில் சவரம் கத்தி படக்கூடாது. அவன் பிறந்தது முதல் நசரேயனாய் இருப்பான். பிறந்த நாள் முதற்கொண்டு அவன் தலைமுடியை வெட்டவே கூடாது, அவன் முடியை சிரைக்கவே கூடாது. அவன் பிறந்தது முதல் நசரேய விரதத்தோடு பிரதிஷ்டையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன்தான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ரட்சிக்க போகிறான். இவனை கொண்டுதான் பெலிஸ்தியர் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க போகிறார் என்று கர்த்தருடைய தூதன் சொன்னார். கரமை ஏற்றுறாம் சொல்லுங்க, அல்லேலூயா. முதலாவது ஒரு காரியம் சிம்சோன் வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன தெரியுங்களா? சிம்சோனின் பிறப்பு தேவ நோக்கம் உள்ளது. என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? சிம்சோனின் பிறப்பு தேவ நோக்கம் உள்ளது. அல்லேலூயா. இந்த சகோதரி கற்பம் தரிப்பதற்கு முன்னமே, இந்த பிள்ளை பிறப்பதற்கு முன்னமே தேவன் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைதான் பெலிஸ்தியர் கையிலிருந்து இஸ்ரவேலை மீட்டெடுக்கும் என்ற தேவன் நோக்கத்தை வெளிப்படுத்தினார். இந்த மாலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பானவர்களே, இந்த உலக மனிதர்கள் பலர் ஏன் பிறந்தோம் என்று கவலைப்படுகிறார்கள். நீங்களும் நானும் சந்தோஷமா சொல்லணும், நான் பூமியில பிறந்ததுக்காக சந்தோஷப்படுறேன்னு சொல்றாங்களா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதற்கு கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோப்பா, வேண்டாப்பா. நீங்களும் ஒருவேளை நினைக்கிறீங்களோ, ஏன்டா பிறந்தோம், அதுவும் இந்த வீட்டுல பிறந்தது, இந்த ஊர்ல பிறந்தது, இவங்க கிட்ட நான் படுற பாடு அப்படின்னு நினைக்கிற மாதிரிலாம் நீங்க இல்ல நினைக்கிறேன். இப்ப ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பானவர்களே, உங்கள் பிறப்பு என் பிறப்பு தேவ நோக்கம் உள்ளது, தேவ திட்டம் உள்ளது. சிம்சோன் பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தருடைய தூதனானவர் அவனுடைய பெற்றோரிடத்தில் சொல்லுகிறார், இவன் பிறப்பு ஒரு வித்தியாசமானது, விசேஷமானது, ஒரு பிரதிஷ்டையானது. இவனை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்பட போகிறார்கள். அன்பானவர்களே, இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்களை தாழ்மையை உற்சாகப்படுத்துகிறேன்.
நீங்கள் ஏன் பிறந்தோம் என்ற கவலையே உங்கள் வாழ்க்கையில் படாதிருங்கள். ஏண்டா இந்த பூமியில பிறந்தோம், ஏண்டா வாழ்றோம், செத்துறலாம், எதுக்கு இருக்கிறோம் என்ற எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு நாளும் வராதிருப்பதாக. இங்க இருக்கிற ஒவ்வொரு வாழ்விலும் தேவன் பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார், பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு ஏதோ அந்த பூமியில் தேவன் செய்யும்படி ஒரு விஸ்தாரமான விசேஷமான ஒரு நோக்கம் உங்களுக்கு உண்டு. விசேஷமா ஆமென் சொல்ல முடியுமா? ஹalleluya. அந்த நோக்கத்தை நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டும். பிள்ளைகள் வளர்க்கிற பெற்றோருக்காக இந்த இடத்துல நான் உற்சாகப்படுத்த விரும்புறேன். உங்க பிள்ளைகளை ஏதோ தான் வளர்த்துறாதீங்க. இந்த மனோவாவும் அவன் மனைவியும் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணினார்கள். அதற்கான ஆலோசனையை தேவன் கொடுத்தார். வேதம் உங்களுக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற ஆலோசனையை கொடுத்திருக்கிறது. வளர்க்கும் போது அப்படி வளர்க்காவிட்டால் பின்னாட்கள்ல நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. சில நேரங்களில் பாருங்க, சின்ன கலைகளை சிறு நேரத்தில் எடுத்துவிட தவறிவிட்டு பெரிய முள் மரமான பின்பு, பெரிய மரங்களாய் மாறின பின்பு கோடாரிகளை வைத்து வெட்டி கொண்டு கஷ்டப்படுவார்கள். சின்ன கலைகள், சின்ன முட்கள், சின்ன காரியங்கள் சிறு வயதிலே அவர்களை திருத்தவும் அதை எடுத்து போடவும் ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. பிள்ளைகளை தேவ நோக்கத்தோடு வளருங்கள். அவர்களை பார்க்கும் போது தேவ நோக்கத்தோடு பாருங்கள். உங்களை ஒவ்வொருவரையும் நான் தேவ நோக்கத்தோடு பார்க்கிறேன். உங்களை தேவன் இந்த சபைக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் இந்த ஆலயத்தில் இன்று இருப்பதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். உங்கள் வாழ்வு ஏனோ தானோ என்ற வாழ்வல்ல, உங்கள் வாழ்வு யதார்த்தமாய் நடந்த வாழ்வல்ல. தேவ திட்டத்தோடும் தேவ நோக்கத்தோடும் தேவ தரிசனத்தோடும் கர்த்தர் உங்களை என்னை இந்த இடத்தில் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? தாவீது அன்றைக்கு யுத்த களத்துக்கு போனதற்கு ஒரு முகாந்தரம் இருந்தது. அங்கேதான் தாவீது கோலியாத்தை வீழ்த்தினார். அன்பானவர்களே, இந்த பூமியில் நீங்கள் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் உங்களை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இங்கே நீங்கள் இருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் வித்தியாசமானவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்கள் மேல் வித்தியாசமான விசேஷமான ஆசீர்வாதங்களை சம்பூர்ணமாய் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. சிம்சோனின் பிறப்பு தேவ நோக்கம் உள்ளது. இரண்டாவது காரியம் பார்க்கலாம். இந்த சிம்சோனின் வாழ்விலே நாம் கற்றுக்கொள்கிற இரண்டாவது பாடம், வேதம் சொல்லுகிறது, சிம்சோனை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சிம்சோனை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். பாருங்க, அவன் நல்லா வளர்ந்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை நிரப்பின போதெல்லாம் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருந்தான். சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு ஒன்மேன் ஆர்மி மாதிரி இருக்கிறான். அவனை பெலிஸ்தியர்கள் மேற்கொள்ளவே முடியவில்லை. வேதத்துல பாத்தீங்கன்னா சிம்சோன் ஒரு முறை சிங்கத்தை கொன்றான். ஒரு சிங்கத்தை ஒரு மனிதன், சாதாரணமான ஒரு மனிதன் கொல்ல முடியுமா? சிம்சோன் ஒரு சிங்கத்தை கொன்றான். 30 பேரை அடித்து கொன்றான். 300 நரியை பிடித்து வாள்களிலே தீயை வைத்து பெலிஸ்தியருடைய எல்லா விளைச்சலையும் கெடுத்து போட்டான். இந்த பெலிஸ்தியர்களுக்கு சிம்சோன் ஒரு சிம்ம சொப்பனமாய் இருந்தான். இவனை எப்படி பிடிப்பது, இவனை எப்படி வீழ்த்துவது என்று புரியாத அளவுக்கு தேவன் சிம்சோனை வல்லமையாய் பயன்படுத்தினார். இவனை எத்தனை முறை கட்டினாலும், இவனை வீழ்த்த நினைத்தாலும் சிம்சோனை வீழ்த்தவே முடியவில்லை. காரணம், தேவ ஆவியானவர் அவனை வல்லமையாய் பலப்படுத்தி இருந்தார். அல்லேலூயா. ஒருமுறை வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பு பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. இந்த வார்த்தையை கவனியுங்கள். உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து
அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இவருடைய பராக்கிரமத்தை பாருங்க. ஒரு பச்சையான கழுதையின் தாடை எலும்ப வச்சு 1000 பேரை வீழ்த்திட்டான். என்ன மாதிரி ஒரு பராக்கிரமசாலி. எதையோ கதைகள் எல்லாம் கேட்டிருப்போம், பார்த்திருப்பீங்க. ஆனா இது உண்மையா நடந்த சம்பவம். தேவ மனிதனை தேவ ஆவியானவர் பலப்படுத்தின போது எல்லா எதிரிகளையும் இவன் வீழ்த்துகிறவனாய் இருந்தான். கர்த்தர் இவனை வல்லமையாய் பயன்படுத்தினார். 1000 பேரை ஒரு மனிதன் வீழ்த்த முடியுமா? என்ன பெரிய பராக்கிரமசாலியாய் இந்த சிம்சோன் இருந்தார். கர்த்தர் அவனை வல்லமையாய் பயன்படுத்தினார். நான் சொன்ன ஒவ்வொரு சம்பவத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சிம்சோனை வல்லமையாய் பயன்படுத்தினார். அன்பான தேவ ஜனமே, இந்த மாலை நேரத்தில் உங்களை பார்த்து நான் உற்சாகப்படுத்துறேன். ஆண்டவர் உங்களையும் வல்லமையாய் பயன்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நானா பாஸ்டர் கேட்க கூடாது, உங்களை தான் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு சிம்சோனுக்கு இருந்த எதிரி பெலிஸ்திய சனம், பெலிஸ்திய படை. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் எதிரியா இருப்பது சத்ருவின் சேனை, பிசாசின் தந்திரங்கள். ஆனா இந்த பூமியிலே பிசாசின் ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் ஒரு சிம்ம சொப்பனமா இருக்க வேண்டும். பிசாசின் ராஜ்யத்தை வீழ்த்துகிற பேராயுதமாய் இருக்க வேண்டும். சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொண்டு நாம் இந்த உலகத்திலே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததால் உங்களுக்கு எழுதுகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெய வீரர்கள். கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். சாத்தானின் அதிகாரங்கள் உங்களை மேற்கொள்ளாது. சாபங்களும் பாவங்களும் உங்களை மேற்கொள்ள முடியாது. உலகத்தின் சத்ருவின் சேனைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களுக்கு விரோதமாய் மந்திரங்களும் குறிச்சொல்லுகளும் பலிக்காது. இஸ்ரவேல் ஜனமே, நீங்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் விசேஷமா ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் என்னை தேவ ராஜ்யத்துக்கு பயன்படுத்த போகிறார். சிம்சோனை வல்லமையாய் பயன்படுத்தி அவன் மூலமாய் பெரிய காரியங்களை செய்தது போல என்னையும் கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பானவர்களே, பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி இருந்தார்கள். உங்களை அடிமைப்படுத்த நினைப்பது சாத்தானும் அவனுடைய வல்லமைகளும். பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடுகிறான். சிம்சோன் சிங்கத்தை பிளந்தது போல நீங்களும் சாத்தானின் எதிர் வல்லமைகளை பிளந்தெடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சிம்சோனை பலப்படுத்தின ஆவியானவர் உங்களையும் பலப்படுத்துவார். பாவங்களை ஜெயிக்க முடியும். இளம் பிள்ளைகளே, பாவங்களை ஜெயிக்க முடியும். சாபங்களை மேற்கொள்ள முடியும். சாத்தானின் சோதனைகளை நீங்கள் ஜெயிப்பீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. அவர்கள் புலம்பினார்கள், பெலிஸ்தியர்கள் கலங்கினார்கள். எப்படி சிம்சோனை பிடிப்பது, இவனுக்கு இந்த பலன் எப்படி வந்தது, இவனை வீழ்த்துவது எப்படி என்று தெரியாமல் அவர்கள் கலங்கினவர்களாக இருந்தார்கள். நானும் தாழ்மையாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சாத்தான் உங்களை கண்டு இந்த மனிதனை எப்படி வீழ்த்துவது, இந்த விசுவாச பிள்ளையை என்னால் தொட முடியவில்லையே, இவனுடைய வீட்டை நெருங்க முடியவில்லையே, இவனுடைய வாழ்க்கையை தொட முடியவில்லையே என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இந்த சிம்சோன் தன்னை மட்டும் காத்துக் கொண்டவர் அல்ல, மற்ற இஸ்ரவேல் ஜனங்களையும் காப்பாற்றினார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவதன் நோக்கம் உங்களை மட்டும் ரட்சித்துக் கொள்வதற்காக அல்ல, உங்கள் மூலமாய் ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் தொடப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்களும் நானும் வெளிச்சத்தை காண்பிக்க வேண்டும். கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கிற பெரிய பொறுப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். நீங்கள் போய் ஜெபம் பண்ணும்போது பிசாசுகள் புறப்பட்டு ஓடும். விசுவாசிக்கிறவர்கள் நடக்கிற அடையாளங்கள் யாவன? அவர்கள் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், சுகம் உண்டாகும். பிசாசுகளை துரத்துவார்கள். என் நாமத்தினாலே நவமான வார்த்தைகளை பேசுவார்கள். ஆண்டவர் உங்களை வல்லமையுள்ள பாத்திரங்களாய் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, சபையில நீங்க ஒரு சாதாரணமான விசுவாசியா இருக்க கூடாது. நீங்கள் ஒரு அசாதாரணமான விசுவாசியாய் மாற வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம சாதாரணமான விசுவாசியா இருக்க கூடாது, அசாதாரணமான விசுவாசியாய் மாற வேண்டும். ஹalleluya. சிம்சோனை பயன்படுத்தின பலப்படுத்தின ஆவியானவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பயன்படுத்த பலப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆவியானவரால்
தேவனால் பலப்படுத்தும் போது உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களையும் ஜெயிப்பீர்கள். தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானின் வல்லமைகளை மேற்கொள்வீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அன்பானவர்களே, உங்களை தான் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை கொண்டுதான் அநேகரை ரட்சிக்க தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். உங்கள் மூலமாக தான் உங்கள் குடும்பங்கள் தேவனை கண்டடைய போகிறது. உங்கள் மூலமாக தான் உங்கள் நண்பர்கள் இயேசுவை கண்டடைய போகிறார்கள். உங்கள் மூலமாக தான் நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் தொடப்பட போகிறார்கள். உங்கள் மூலமாக தான் உங்கள் தெருவில் இருக்கிற பிள்ளைகள் ஆத்துமாக்கள் கர்த்தரண்டை வரப்போகிறார்கள். நம் மூலமாக தான் நம் தேசம் தொடப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசமாமே சொல்ல முடியும்? சொல்லுங்க, கர்த்தர் என்னை தான் பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? கர்த்தர் என்னை தான் பயன்படுத்த போகிறார். கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். கர்த்தர் என்னை வல்லமையாய் பலப்படுத்துவார். தேவையுள்ள ஆத்துமாக்களுக்கு, கண்ணீரோடு உள்ள ஆத்துமாக்களுக்கு, கட்டப்பட்ட ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் நம்மையும் நம் சபையையும் பயன்படுத்துவாராக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya, 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 ஹalleluya. சிம்சோனை வல்லமையாய் பயன்படுத்தின ஆவியானவர் இன்றைக்கு நம்மையும் வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். ஹalleluya. மூன்றாவது காரியம், இந்த சிம்சோனின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போமாக. அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து, நியாயாதிபதிகள் 16:6. ஓகே, மன்னிக்கிறோம், 4ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாய் இருந்தான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சிம்சோனின் வாழ்விலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். முதல் காரியம் பார்த்தோம், சிம்சோனின் பிறப்பு தேவ நோக்கம் உள்ளது. இரண்டாவது காரியம் பார்த்தோம், கர்த்தர் சிம்சோனை வல்லமையாய் பயன்படுத்தினார். மூன்றாவது காரியம் அன்பானவர்களே, இவன் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதனாய் இருந்தாலும் வேதம் இவனுடைய பின் வாழ்க்கையை எப்படி காண்பிக்கிறது? சிம்சோன் தேவன் தந்த அபிஷேகத்தை இழந்து போனவனாய் காணப்பட்டான். சிம்சோன் தேவன் அவன் மேல் வைத்த அபிஷேகத்தை இழந்து போனவனாய் காணப்பட்டான். நாம் வாசித்த வேத பகுதியிலே பாருங்கள். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தோம். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாய் இருந்தான். அன்பானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவன் ஏன் அபிஷேகத்தை இழந்து போனான்? ஏன் கர்த்தர் அவனை விட்டு விலகி போனார்? ஏன் அவன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சேதங்கள் வந்தது? அன்பானவர்களே, அவன் பாருங்கள், அவன் வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்கள் அவன் வாழ்க்கைக்குள் வர ஆரம்பித்தது. தேவையில்லாத நட்புகள், உலக காரியங்கள் கர்த்தரை விட்டு அவனை தூரமாக்க ஆரம்பித்தது. தெலீலாள் என்கிற ஒரு சகோதரியோடு அவன் சிநேகமாய் மாறுகிறான். இந்த தெலீலாளுக்கு பெலிஸ்தியர்கள் பணம் கொடுத்து இந்த சிம்சோனின் பலன் எதினால் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று வஞ்சகம் பண்ணி ஏமாற்றி இந்த தெலீலாளும் சிம்சோனை ஒரு வழி பண்ணி உன் பலன் எதினால் என்று கேட்டு சிம்சோனின் பிரதிஷ்டையை இந்த தெலீலாள் கெடுத்து போட்டான். இவன் மன கசந்து தெலீலாளிடத்தில் நாம் தன் இதயத்தில் எல்லாம் சொல்லிட்டான், என் தலை முடி ஒரு நாள் சவரம் பண்ணவே இல்லை, இதிலே தேவன் எனக்கு ஒரு பலனை வைத்திருக்கிறார் என்று சொன்னபோது வசனம் அழகாய் சொல்லுகிறது, தெலீலாள் அவனை மடியில் படுக்க வைத்து தூங்க வைத்து அவனுடைய பிரதிஷ்டையை, அவனுடைய அபிஷேகத்தை, அவனுடைய அழைப்பை எடுத்து போட்டால் அவன் முடி சிரைக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை விட்டு விலகினார். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து, பாருங்கள் அன்பானவர்களே, மிக சோகமான வாழ்வின் பாடம் இது. கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட அந்த தேவ மனிதன் வாழ்வில் அன்றைக்கு ஒரு நாள் கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாதவனாய் இருந்தான். தான் இழந்த அபிஷேகத்தை அறியாதவனாய் இருந்தான். தன்மேல் தேவன் வைத்த அந்த கிருபைகளை
தன்மேல் தேவன் வைத்த அந்த ஆசீர்வாதத்தை இழந்ததை அவன் அறியாதவனாய் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். அன்பானவர்களே, இந்த இடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. பல நேரங்களிலே தேவன் நம்மை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதித்திருக்க கூடும். பல நேரங்களிலே தேவன் நம்மை அளவுக்கு அதிகமாய் பயன்படுத்தியிருக்க கூடும். பல நேரங்களிலே தேவன் நம் மூலமாய் பெரிய காரியங்களை சாதித்திருக்க கூடும். ஆனால் அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் அழைப்பையும் பிரதிஷ்டையும் இழந்து போவீர்கள் என்றால், இந்த சிம்சோன் தன்னை விட்டு கர்த்தர் விலகினதை அறியாமல் புறப்பட்டு போனது போல நாமும் பல நேரங்களிலே ஆண்டவருடைய பிரசன்னமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் ஆண்டவருடைய அபிஷேகமும் கர்த்தருடைய கரமும் நம்மோடு இல்லை என்பதை உணராமல் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்க கூடும். அன்பானவர்களே, இந்த சிம்சோன் தேவ ஆவியானவர் தேவன் அவனோடு இருந்த அபிஷேகத்தை இழந்து போனதை உணராதிருந்தான். அன்பானவர்களே, எனக்கு ரொம்ப வேதனையான காரியம், கர்த்தர் அவன் கூட இல்லைன்னு உடனே அவன் வாழ்க்கையில நடந்ததை பார்த்தா எனக்கு ரொம்ப மனசே உடைந்து போனேன். சிம்சோனுடைய வாழ்வை தனிப்பட்ட முறையில் நான் படிக்கும் போது அவருடைய வாழ்வு எப்படி இருந்தது என்று பார்க்கும் போது உண்மையிலே வேதனை அடைகிறேன். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் இருந்தவனாய் இருந்தான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பல நேரம் நீங்க நினைக்கலாம் நான் நல்லா ஜெபிக்கிறேன், நீங்க நினைக்கலாம் நான் நல்லா ஊழியம் செய்றேன், இல்ல நீங்க நினைக்கலாம் நான் நல்ல ஆவிக்குரிய பிள்ளையா இருக்கிறேன். ஆனா இந்த தாழ்மையான ஒரு அன்பான வேண்டுகோள், கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? கர்த்தர் உங்களை விட்டு விலகிட்டாரா? அன்பானவர்களே, அதை நீங்க அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க அர்ப்பணிக்கப்பட்ட அர்ப்பணத்துல உறுதியா இருக்கிறீங்களா? தேவன் உங்களை அழைத்த அழைப்புல உறுதியா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க மேல வச்ச அந்த அபிஷேகத்துல உறுதியா இருக்கிறீங்களா? பிரதிஷ்டையில உறுதியா இருக்கிறீங்களா? உலக கவர்ச்சி, உலக காரியம், உலகத்தின் அசுத்தங்களுக்குள்ள நீங்க கலந்து தேவன் உங்களை விட்டு விலகிறதை உணராது இருக்கிறீங்களா? பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில அவன் இழந்து போன ஒரு காரணம் இச்சை அவனை வீழ்த்திருச்சு. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உண்டான காரியம் என்ன? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் இந்த உலகத்தில் இருந்து உண்டாகிறது. அன்பான இளம் பிள்ளைகளே, உங்களை நான் தாழ்மையா உற்சாகப்படுத்துறேன். உங்க ஆவிக்குரிய ஜீவியம் ஸ்டெடியா மாறணும். நீங்க ஆண்டவரோட நெருங்கி உறவாடணும்னா நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்ல பழகுங்க. எல்லாத்துக்கும் எஸ் சொல்லாதீங்க. உலகத்தோடு ஒத்து போகணும்னு நினைக்காதீங்க. ரட்சிக்கப்பட்ட சபையாரே, தேவ பிள்ளைகளே, நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லுங்க. இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு தகுதியா இராது, இதை நான் செய்யக்கூடாது என்ற தீர்மானத்தோடு இருங்க. இது எனக்கு தகுதி அல்ல, நான் உலக மனிதர் போல இருக்க மாட்டேன், உலக மனிதர் போல பேச மாட்டேன், உலக மனிதர் போல நடக்க மாட்டேன். உங்க காலேஜில் படிக்கிற வாலிப பிள்ளைகள் போல நீங்க இருக்காதீங்க. உங்க உலகத்துல வாழ்கிற மற்ற ஜனங்கள் செய்கிற பாவங்கள் போல, அசுத்தங்கள் போல நீங்க செய்யாதபடி கர்த்தர் உங்களை காப்பாராக. ஏனென்றால் உலகத்தின் காரியம் நம்மை உலகத்துக்கே இழுக்கும், ஒரு நாளும் உன்னதத்துக்கு எழும்ப விடாது. சிம்சோன் பெரிய நோக்கம் உள்ளவனா இருந்தாலும், தேவன் அவனை வல்லமையாய் பயன்படுத்தினாலும், ஒரு கட்டம் வந்தது, அவன் தனது அபிஷேகத்தை இழந்து போனவனாய் மாறினான். ஆனா என் ஜெபம், நம் மேல் இருந்த அபிஷேகமும் கிருபைகளும் என்றென்று மாறாமல் கர்த்தர் நம்மை என்றென்று பயன்படுத்துவாராக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆண்டவர் அவனை விட்டு விலகினோனையும் வசனம் சொல்லுது பாருங்க ஒரு சில காரியங்கள். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்களேன். பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை புடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். இன்னொரு வசனம் பாருங்க, 25ஆம் வசனத்துல கடைசி 2 வார்த்தைகள் வாசிங்க. சிம்சோன் ஆனவன் வந்தார்கள், அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். போதுமானது. இந்த 2 வசனங்களில் இருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், கர்த்தர் சிம்சோனை விட்டு போன பின்பு நடந்ததை பார்த்தீங்கன்னா, முதல் காரியம் அவனை சிம்சோனை பிடிச்சிட்டாங்க. அது வரைக்கும் அவனை பிடிக்கவே முடியல, அவனை பெலிஸ்தியர்கள் தொடவே முடியல. ஆனா கர்த்தர் அவன் கூட இல்லாததுனால
ஈஸியா பாருங்க, பெலிஸ்தியர் அவனை பிடிச்சிட்டான். பிடிச்சு அவனை விலங்கு போட்டு ஜெயில அடைச்சிட்டாங்க. ஜெயில மாவரைக்க விட்டாங்க. அன்பானவர்களே, பராக்கிரமசாலி 1000 பேரை கொண்டவனுக்கு என்ன பண்ணிருக்காங்க? எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி! ஆனா கர்த்தர் அவன் கூட இல்லாததுனால அவன் பிடிக்கப்பட்டு போனான். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கு இது ஒரு பெரிய பாடம். ஆண்டவர் நம்மோடு இல்லாவிட்டால் பிசாசானவன் நம்ம ஈஸியா தொட்டுவிட முடியும். கர்த்தர் உங்களோடு இல்லாவிட்டால் சாத்தான் உங்களை ஈஸியாய் தொட முடியும். நீங்கள் சாத்தானால் தொடப்படுவதற்கு லகுவாய் மாட்டிக்கொள்வீர்கள். பெரிய பராக்கிரமசாலியா இருந்தான். கர்த்தர் அவனை விட்டு போன பின்னு அவன் பெலிஸ்தியரால் பிடிக்கப்பட்டு போறான். இரண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா, அவன் கண்களை பிடிக்கிட்டாங்க. சோத்திரம். யோசித்து பாருங்க, அவன் கண்கள் பிடுங்கப்பட்டவன் போல ஒரு குருடனா நிற்கிறான். பராக்கிரமசாலி, பெரிய வீரன். ஒரு தேசமே ஒரு மனிதனை கண்டு பயந்தது. ஆனா இன்னைக்கு அவன் குருடனா நிற்கிறான். அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை விட்டு விலகுவார் என்றால் நமது மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு போகும். வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் இன்றைக்கு அநேகருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்றைக்கு ஏன் சத்தியத்தை பலருக்கு அறிவித்தும் ஏன் ரட்சிக்கப்படவில்லை? சத்தியத்தை பலருக்கு சொல்லியும் ஏன் நாங்கள் ஆலயத்துக்கு வரவில்லை? அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. கர்த்தர் உங்களை விட்டு விலகிட்டா நமது ஆவிக்குரிய மனக்கண்கள் குருடாக்கப்படும். ஆண்டவர் எத்தனை முறை பேசினாலும் உணர முடியாது. ஆண்டவர் எத்தனை முறை வழிகாட்டினாலும் தெரியாது. குருட்டாட்டத்தோடு வாழ்ந்து மீண்டும் மீண்டும் விழுந்துகிட்டே இருப்போம். பள்ளத்துல குழியில விழுந்துகிட்டே இருப்போம். சும்மா இயேசுவே இயேசுவே சொல்லுவோம். ஏன்? ஆண்டவர் நம்மை விட்டு விலகி விட்டார். குருட்டாட்டம் சிம்சோனுக்கு வந்தது. கண்கள் பிடுங்கப்பட்டது. நாம் கர்த்தர் நம்மோடு இல்லாவிட்டால் நமது ஆவிக்குரிய கண்களும் குருடாக்கப்பட்டதாய் மாறிவிடும். மூன்றாவது காரியம் பாருங்க, இன்னும் ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இந்த சிம்சோனை கூப்பிட்டு வந்து வேடிக்கை காட்ட விட்டாங்க. எல்லாரும் சிரிக்கிறதுக்காக பெரிய பராக்கிரமசாலி. அது யோசிப்பாரு, என்ன வேடிக்கை காமிச்சிருப்போம் அந்த சிம்சோன். எனக்கு உள்ளவே உடஞ்சிச்சு. ஒரு செகண்ட் யோசித்ததே எனக்கு தாங்க முடியல. எனக்கு அழுக வருது. பெரிய பராக்கிரமசாலி, இவன் நடந்தா தேசம் பயப்படுது. இவனை கண்டு நடுங்கிற நாள் மாறி எல்லா பெலிஸ்தருக்கு முன்பாக என்ன பண்றானா, அவங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணிருப்பா யோசித்து பாருங்க. குதிச்சானா, உருண்டானா, என்ன நகைச்சுவை பண்ணான்னு தெரியல. பாருங்க, எப்படி இருந்த ஒரு ஜெய வீரன் ஒரு வேடிக்கை காண்பிக்கிற ஒரு கோமாளி மாதிரி மாறிட்டான். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோட இல்லைன்னா அந்த உலகத்துல நீங்கள் நான் ஒரு கோமாளி மாதிரி தான் இருப்போம். நம்ம வாழ்க்கை பலருக்கு வேடிக்கையா இருக்கும். நம்ம வாழ்க்கை பலருக்கு சிரிப்பா இருக்கும். நமது வாழ்க்கை பலருக்கு நகைச்சுவையா மாறிடும். நமது வாழ்க்கையை கண்டு அனைவரும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். நல்ல ஜெயமா வாழ்ந்திருப்போம். நல்ல ஆண்டவர் கொண்டு பெரிய காரியம் செஞ்சிருப்போம். கர்த்தர் இல்லைன்னா நம்ம செய்யறதெல்லாம் வேடிக்கையா இருக்கும். நம்ம நல்லது செய்யணும் நம்ம நினைப்போம். சிம்சோன் வேடிக்கை காமிச்சது போல நமது வாழ்க்கையை வேடிக்கை பொருளாவே இருக்கும். குடும்பத்தார் பார்த்து சிரிப்பான், தெருவார் பார்த்து சிரிப்பான், நண்பர்கள் பார்த்து சிரிப்பான், உறவுகள் பார்த்து சிரிப்பான். ஏன்? கர்த்தர் இல்ல. ஒரு நாள் சிம்சோன் ஒரு ஜெயவீரனா நடந்த போது இஸ்ரவேல் தேசத்தார் இவனை கண்டு புகழ்ந்தார்கள். பெலிஸ்திய தேசத்தார் இவனை கண்டு பயந்தார்கள். ஆனா இன்னைக்கு பாருங்க, இவன் ஒரு நகைச்சுவை பொருள், வேடிக்கை பொருள், வேடிக்கை காட்டுகிற மனிதனாய் மாறினான். காரணம், கர்த்தர் இல்லை. 3 காரியம் நான் சிந்திச்சு பார்த்து சிம்சோனுக்காக நான் பரிதாபம் கொண்ட. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஜெபம், நீர் மாத்திரம் என்னை விட்டு ஒரு நாள் ஒருபோதும் விலகி விடவே கூடாது. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து அப்படி ஒரு ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க? கை வச்சு சொல்லுவோம், ஆண்டவரே நீர் மாத்திரம் என்னை விட்டு ஒரு நாளும் ஒருபோதும் விலகாதிருமையா. அல்லேலூயா. உண்மையா அந்த ஜெபத்தை செஞ்சீங்க? ஐயோ, கர்த்தர் அவனோடு இல்லாத போது அவன் பிடிக்கப்பட்டவன், குருடாக்கப்பட்டவன், வேடிக்கை பொருளாய் மாறினவன். அபிஷேகத்தை இழந்த சிம்சோன் வாழ்வு நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம். அன்பானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதமா இருக்கிறோம்ன்ற நிலைமையில மட்டும் திருப்தி அடைஞ்சு நின்றாதீங்க. தேவன் உங்களை அழைத்த அந்த பந்தய பொருளுக்காக கடைசி வரை ரட்சிப்பில உறுதியா இருப்போமாக, விசுவாசத்துல உறுதியா இருப்போமாக. தேவன் நமக்கு நியமித்த அந்த ஓட்டத்துல பொறுமையாய் ஓடுவோமாக. விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கிறவரை நோக்கி
கடைசி வரை ஓட ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. அல்லேலூயா. சிம்சோனின் வாழ்விலே நாம் கற்றுக்கொள்கிற கடைசி பாடம், சிம்சோன் அபிஷேகத்தை இழந்தவனாய் காணப்பட்டான். ஆனா தாழ்மையா சிம்சோனின் வாழ்விலிருந்து கடைசி பக்கங்களை பார்க்கிறோம். அவன் கடைசி நேரத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும். பாருங்க, அந்த நேரத்துல கடைசியா ஒரு தீர்வி ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். 28ஆம் வசனம் சொல்லுகிறது, 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். அல்லேலூயா. அவன் எல்லாம் இழந்தவனாய் இருந்தாலும் கடைசி நேரத்திலும் ஆண்டவரே என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணினான். வேதம் சொல்லுகிறது, அவன் தலைமுடி சிரைக்கப்பட்டிருந்தாலும் மீண்டும் அங்கே வளர தொடங்கினது. அல்லேலூயா. அன்பானவர்களே, எந்த நிலைமையில் ஆண்டவர் உங்களை புதுப்பிக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மீண்டும் சிம்சோனை ஆண்டவர் பலப்படுத்தினார். கடைசி நேரத்தில் 3000 ஜனங்கள் பெலிஸ்தியர்கள் இருக்கிற அந்த இடத்திலே வேடிக்கை பொருளாய் இவன் இருந்தாலும் அந்த இடத்திலே ஆண்டவர் மீண்டும் அவனை பலப்படுத்தினார். மொத்த வீட்டையும் தனது 2 கரங்களால் இடித்து போட்டு பெலிஸ்தியர்களை கொன்று குவித்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் உயிரோடு இருக்கிறவர்கள் போது அவன் வீழ்த்தின ஜனங்களை காட்டிலும் மரிக்கும் போது அநேகரை அவன் கொன்று போட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினான், ரட்சித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, என் வாழ்க்கை முடிந்து விட்டதா, நான் அபிஷேகத்தை இழந்து விட்டேனே, கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்கிறேனே என்று கலங்காதிருங்கள். சிம்சோனை போல நமக்கு இன்றைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை உங்களை விட்டு ஆண்டவர் தூரமாய் போயிருந்தது போல் உணர்வீர்கள் என்றால் சிம்சோனை போல கதறி கூப்பிடுங்கள், ஆண்டவரே இந்த ஒரு விசையும் என்னை நினைத்தருளும், இந்த ஒரு விசையும் என்னை பலப்படுத்தும். நான் நிச்சயம் சொல்லுவேன், இதுவரை நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் சாதித்ததை காட்டிலும் இனி வரும் காலங்களில் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு சாதிக்க வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசமா ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. சிம்சோன் ஒரு அபிஷேகத்தை இழந்தவனாய் இருந்தார், ஆனாலும் கர்த்தர் அவனை மீண்டும் துளிர்விட செய்தார். அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். உங்களை என்னையும் கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அப்படி நாம் எழுப்பி நின்று ஜெபம் பண்ணுவோமா?